ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி வழக்கம் போல் என்னோடய ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன் ப்ளஸ் ஒரு மேகசினில் ரீசெண்டாக நான் படித்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது எல்லா பெற்றோர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் காலையில் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்க பாத்திரங்களை எடுத்து வச்சுட்டு தான் இன்றைக்கி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசி கழுவின தண்ணி எல்லாமே செடிகளுக்கு ஊற்றுனா நல்ல செடி வளரும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி மசாலும், லஞ்சுக்கு ரைஸ், முருங்கைக்காய் கூட்டு, தேங்காய் சோம்பு ப்ளஸ் கசகசா மட்டும் அரைச்சி விட்டு மைல்டாக ஒரு கூட்டு, ரசம் நான் பண்ணியிருக்கேன். பொரியல் எதுவும் பண்ணலை. குடிக்கிறதுக்கு மல்லி டீ கொதிச்சிட்ருக்கு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நார்மலான ஒரு குக்கிங் ப்ரொசீஜருங்கிறதுனால பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் படித்த அந்த இன்சிடெண்ட்டை எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாதரோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது, அனுபவ உண்மைன்னு சொல்லலாம். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா அப்பாக்களுமே என்ன பண்ணுவோம், அப்பாக்களோ அம்மாக்களோ நம்ம என்னவா மாற முடியலையோ, நம்மளுடைய ட்ரீமாக இருக்கலாம், கோலாக இருக்கலாம், அதை நம்ம குழந்தைங்க மேலே திணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். பொதுவாக நம்மளுடைய பேரண்ட்ஸ் கூட அப்படி இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நான் மாற முடியல, நான் படிச்சிருந்தேன்னா இப்படி ஆயிருப்பேன், நீ என்னோடய கனவை நினைவாக்கு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். என்னால் ஆக முடியல, நீ இப்படி ஆகி பெரியவனாகி இந்த மாதிரி ஆகணும்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு ஃபாதரோட ஒரு லைஃப் இன்சிடெண்ட்டு தான் அது. அவர் அந்த குழந்தைகிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னோடய அனுபவத்தினால இல்லாத ஒரு விஷயத்தை என்னோடய பையன் அந்த சின்ன வயசுலேயே எனக்கு பெரிய அனுபவ பாடமாக்கிட்டான் அப்படிங்கிறத அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா தன்னோட மகனை ஒரு 6 வயசில் டென்னிஸ் இதில் ஸ்போர்ட்டில் போடுறாரு. அவர் பையன் பெரிய ஆளாகணும், டென்னிஸில் ஜொலிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்ருக்காரு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சின்ன வயசில் குழந்தைங்க தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் ஒரு கிளாஸில் சேர்றதுக்கும் அப்பா அம்மாவோட கம்பல்ஷனில் போய் சேர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? வழக்கம் போல் அதே குழந்தையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஆரம்பத்தில் நிறைய வெறுப்புகளையும் நிறையா ஏற்றத்தாழ்வுகளையும் அந்த குழந்தை காமிச்சிட்டு, நாளாக ஆக ஓரளவுக்கு அது நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான் அந்த குழந்தையும். அப்போ அவங்க அப்பா ரெகுலராக அவரோட வேலையை விட்டுட்டு குழந்தைய அந்த கிளாஸுக்கு ஈவினிங் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது, அந்த குழந்தை விளையாடும் போதெல்லாம் அந்த குழந்தை எப்படி விளையாடுறாங்கிறத கவனிக்கிறது. ஒரு சில நாள் அந்த குழந்தை விளையாட்டில் தோத்துட்டான்னா அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறது. அதாவது, நீ இப்படி விளையாண்டதுக்கு பதிலாக அப்படி விளையாடி இருக்கலாம், இப்படி பண்ணியிருந்தா நீ ஜெயிச்சிருப்ப, இந்த மாதிரி நீ தப்பாக பண்ணிட்ட அப்படின்னு நிறைய அந்த குழந்தைய கார்னர் பண்ணுறது, சுட்டி காமிக்கிறது, அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ நாளாக ஆக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த குழந்தை 6 இயர்ஸில் ஜாயின் பண்ணி ஒரு 8-9 இயர்ஸ் அப்படின்னு ஆகும்போது இவருக்கு நம்ம இவ்வளோ நேரம் குழந்தைய ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம சும்மா தானே அங்கே உட்காண்ட்ருக்கோம், நம்ம ஏன் இதே கிளப்பில் சேர்ந்து நம்ம ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு யோசனை தோணியிருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் அந்த விளையாட்டில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. அந்த பையனோடவே போய் தானும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ஒரு சில இதில் விளையாடுறதும் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு பார்வையாளராக உட்காந்து நம்ம பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஜட்ஜ் பண்ணுறதை விட, அங்கே ஆடுகள நாயகனாக நம்ம இறங்கி விளையாடி நம்மளுக்கு எதிர்த்து வர்ற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி டேக்கிள் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணுறோம், எப்படி அந்த இதை ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா? பார்த்து சொல்கிறத விட அனுபவத்தில் நம்ம அந்த சுச்சுவேஷன்லேருந்து அனுபவிக்கும் போது ரொம்பவே கஷ்டம்தான். இப்போ நான் முருங்கைக்காய் கூட்டுக்கு தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, கசகசை எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். வெறும் அது மட்டுமே போட்டு ரொம்ப வாய் புண்ணு இருக்கும் போதோ வயிறு புண்ணு இருக்கும் போதோ அது செஞ்சோம்னா ரொம்பவே மைல்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்த அந்த அப்பாவுக்கு அப்போ தான் அவருடைய தவறு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி அவரும் அந்த ஃபீல்டில் இறங்கி விளையாடும் போது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ நாளாக ஆக என்னாச்சு, பையன் வளர ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் அப்படியெல்லாம் போக ஆரம்பிக்கும் போது அவனுடைய விளையாட்டு நேரம் குறைய ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஸ்டடீஸில் கவனம் செலுத்தணும். ஆனால் அப்பா ஆஸ் யூஷுவல்
பையனை விட அதிகமாக அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். ரெகுலராக ப்ராக்டிஸ் போக, விளையாட வர அந்த மாதிரி அவருக்கு வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா, அதனால் அவர் போய் விளையாடி நல்லா வந்து ஜெயிச்சதை விட 90% வந்து நான் தோற்று தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருந்தார். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தருணத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய டீமுக்கு எகெயின்ஸ்டாக வந்து விளையாட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. அப்போ அவருடைய பையனும் அவரும் சேர்ந்து வந்து விளையாடி இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை இவர் மேனேஜ் பண்ணுறதை விட அவருடைய மகன் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த டீமை வந்து அழகாக கோர்த்து மேனேஜ் பண்ண விதம் வந்து அவங்க அப்பாவையே பிரமிக்க வச்சிடுச்சான். அப்போ தான் அவர் வந்து உணர்ந்திருக்காரு, நம்ம என்னதான் வயசில் பெரியவனாக இருந்து நம்ம மகனை வந்து சின்ன சின்ன விஷயங்களில் நீ இப்படி தோத்துட்ட, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு கார்னர் பண்ணினாலும் அது எல்லாத்தையுமே தன்னுடைய மகன் வந்து அமைதியாக கேட்டுட்டு, அவருக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஒரு வேளை இருந்திருக்கலாம் மனசில், அப்பா வந்து நம்மளை இப்படி குறை சொல்கிறாரே, டிஸ்கரேஜ் பண்ணுறாரே அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் சரியான ஒரு தருணத்தில் அந்த பையனுடைய அனுபவத்தினால அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிச்சிருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து உணர்றாரு, என்னதான் நம்ம வயசில் பெருசாக இருந்தாலும் நம்ம மகன் வந்து ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படித்து வச்சுருக்கான். அந்த படிப்பு தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஒரு துணையாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு. இப்போ கடைசியாக என்ன அவருக்கு இந்த அனுபவத்தில் புரிஞ்சதுன்னா, என்னதான் நம்ம வந்து நம்மளோட கனவுகளை குழந்தைங்க மேலே திணிச்சாலும் அதை வந்து அவங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் மட்டுமே நம்ம அதை வந்து செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய கனவுகளை வந்து நம்ம நினைவாக்கிறதுக்கு நம்மளுக்கு வயசோ இல்லை எந்த ஒரு இதுவுமே தடை இல்லை. இப்போ அவர் சின்ன வயசில் விளையாடணும்னு நினச்ச அந்த இதை வந்து தன்னுடைய மகனுடைய ஒரு காரணத்தால் அவர் இந்த வயசாயும் விளையாடி நிறைய வந்து இப்போ 2 பேருமே சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் வந்து பிஇ முடித்து ஏதோ ஒரு இதில் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து வளர்ந்துட்டதாகவும் அவர் எழுதியிருந்தார். இப்போ அப்பாவும் பையனும் சேர்ந்தே வந்து நிறையா மேட்ச் போகிறதாகவும் நிறையா வின் பண்ணி நிறைய ஜெயிச்சிட்டதாகவும் வந்து அவர் அழகாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அவரோட இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து ஃபைனலாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற பாடத்தை விட நம்மளுக்கு அவங்க வந்து ஈஸியாக கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதனால் எந்த ஒரு பேரண்ட்ஸுமே தன்னுடைய ஆசைகளை வந்து திணிச்சு அவங்க மூலமாக நம்ம வந்து வாழணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த கனவுகளையும் லட்சியங்களையும் நம்ம வாழ்ந்து முடிஞ்ச வரை அதை முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எழுதியிருந்தார். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. இதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே நிச்சயமாக நம்மளால் முடியாதது நம்ம குழந்தை மேலே திணிச்சு நம்ம வாழணும்னு நினைக்காம அவங்களுக்குன்னு இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு வந்து மரியாதை கொடுத்தோம்னா நிச்சயமாக அவங்க வந்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயங்களையும் பேரண்டிங் டெக்னிக்ஸையும் வர தொடர்ந்து வீடியோவில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், குக்கிங்கும் வந்து சைட் பை சைடு ஆகிட்டுருக்கு. சப்பாத்தி போட போகிறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த விஷயமும் இந்த ஒரு சின்ன குக்கிங் விஷயமும் வந்து நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஏதோ வீடியோ போடணும், எதையோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறதுக்காகவும் முக்கியமாக நிறையா விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலையும் நான் படித்த அந்த மேகசினில் இருக்க அந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இதில் உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு அனுபவமோ இந்த மாதிரி இன்சிடெண்ட்டோ தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து முருங்கைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சப்பாத்தியும் வந்து நான் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நைட்டே வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சதுனால பெரிய அளவுக்கு பாத்திரம் சேரலை. சப்பாத்தி இந்த மாதிரி சுடவே தேய்ச்சி நான் அங்கே வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒர்க்கிங் டேஸாக இருந்தாலுமே நம்ம வந்து சப்பாத்தியோ பூரியோ இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லைன்னா மந்த்லி 2 or 3 வந்து செய்யலாம். ஸோ முருங்கைக்காய் வந்து வெறும் தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா மட்டும் அரைச்சி விட்டு
இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வேக வச்ச முருங்கைக்காயில் அந்த தேங்காய் விழுதை வந்து விட்டு நல்லா அது சுண்டுனதும் பொரியல் பதத்துக்கு ஆறுனதும் இறக்கி வச்சுட்டு ரைஸோடையும் நம்ம வந்து இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை ஏதாவது இந்த மாதிரி சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக வாய் புண்ணு அல்சர் இருக்கவங்க இந்த மாதிரி கசகசா சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. எல்லா புண்ணும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பொரியலுக்கு பதிலாக நான் ரசமும் இந்த மாதிரி முருங்கைக்காய் கூட்டும் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். லஞ்ச் பேக் பண்ணதை வந்து என்னால் காமிக்க முடியல, அதனால் இந்த வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ சூப்பராக சப்பாத்தியும் மசாலும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கலாம். நிச்சயமாக இதே மாதிரி பல வீடியோக்கள் நிறைய உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.